Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டு வாழைப்பழம் வச்சு சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்கா ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த நெய் ஹீட் ஆனதும் இது கூடவே அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் விட்டு தேங்காயை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் வச்சு கூட தேங்காய் துருவல் பண்ணிக்கலாம். சின்ன தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக பெரிய தேங்காயாக இருந்தால் அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நெய் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக மண்டவெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மெல்ட் ஆகி ஈரப்பதமாக வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நாட்டு சர்க்கரை மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு வைக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம மாவு பிசைய ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே. வாழைப்பழ தோல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ வாழைப்பழத்தை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழங்கள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவு காய்ச்சி ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. பாலை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாலும் வாழைப்பழமும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் மாவு பிசைய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது கூட 1 கப் அளவு நல்லா வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்குகிற பச்சரிசி மாவுக்கும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில மாவு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறோம், சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்காது. இப்போ நம்ம கைகளாலே நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் லூஸாகவே இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த ஈரப்பதத்திலே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம எனக்கு 1.5 கப் அளவு மாவு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உள்ளங்கையில் 2 கையிலையுமே நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் எனக்கு 8 கொழுக்கட்டை உருண்டைகள் கிடச்சிச்சு. நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து உருண்டைகளோட அளவுகள் வேறுபடும். மாவை நல்லா உருட்டிக்கோங்க. விரிசல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்ததுன்னா உடைய ஆரம்பிக்கும். உள்ளே வைக்கிற பூரணம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். மாவில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா மாவை உருட்டினதுக்கப்புறமா இந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதுக்குள்ளார வந்துட்டு பூரணம் வச்சுக்கலாம். ஒரு உருண்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் பூரணம் உள்ளே வச்சுக்கலாம். பூரணம் உள்ளே வச்சதுக்கப்புறமா பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா பைண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். மடக்கு கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுனால இதை அப்படியே நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை உருண்டைகள் ரெடி பண்ணிக்கோங்க. மீதம் இருந்த எல்லா மாவுலையும் பூரணம் ஸ்டஃப் பண்ணி உருண்டைகள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். டைரெக்டாக பாத்திரத்தில் கொழுக்கட்டைகளை வைக்காமல் வாழை இலை கிடச்சிதுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் உடனே எடுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கொழுக்கட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.